அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குமா, இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணி அம்மன், கௌரி அம்மன், கனகதுர்கி அம்மன், ஆதி துர்கான்ட்டு இத்தனை தெய்வத்தில் ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை பிடிச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டரில் கூடிய நம்மளோட ஜமீல் குடும்பம் மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்க மாட்டோம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்மளோட மந்திரவாதி, அதாவது காலன் மந்திரவாதி செஞ்ச கனகதுர்கி அம்மன் சக்தியை கட்டுப்படுத்தின விஷயத்தை நம்மளோட நம்பூதிரி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஜமீனாவுடைய அப்பன் மற்றும் குடும்பத்துக்காரங்க தான் சேர்ந்து செஞ்சாங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் இனிமேல் வெளியே சொல்லிட்டாருன்னா அவரோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் ஒரு வழியாக நம்மளோட காலன் மந்திரவாதியை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்மளோட துர்கா கிட்ட ரகசியமாக சொல்ல நம்மளோட நம்பூதிரி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இதில் நம்மளோட உடன்பாடே கிடையாது கொஞ்சம் கூட நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் மற்றும் அவங்க தம்பி ஜனாவுக்கு. இப்போ நம்மளோட அசோக்கோட மோட்டிவேஷனால தான் நம்மளோட துர்காவுக்கு அந்த விஷயத்தை பற்றி பண்ணால் துர்கை அம்மனோட கனகதுர்கி அம்மனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியுன்றதுனால என்ன பரிகாரம் செய்யறது, என்ன பூஜை செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பூதிரி நம்மளோட துர்கா கிட்ட சொல்ல போகிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அம்மனோட சக்தியை சீண்டி பார்த்துருக்குறாங்க. அம்மனோட சக்தியை முடக்கி போட்டிருக்கிறாங்க. அம்மன் சிலையை திருடுறதுக்கு முன்னாடி அம்மனை ரொம்பவும் காயப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் கனகதுர்கை அம்மன் ரொம்ப கோபமாகவும் உக்கிரமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட துர்கா அம்மனை சாந்தப்படுத்தணுன்றதுக்காகவும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்மளோட நம்பூதிரி புதுசாக ஒரு விரதம் வேண்டுதலை சொல்ல போகிறாரு. அந்த வேண்டுதல் விரதத்தில் நம்மளோட ஜமீனாவுடைய பொண்ணு கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை. ஏன்னா உண்மை புறம் வெளியே வந்துடும் வேறு ஒரு பயத்தில் அவர் இருக்கிறாரு. அதுக்கு நம்மளோட ஜமீனாவுடைய அப்பன் அம்மன் உக்கிரமாக இருக்குன்னா ஒரு சாந்தி பூஜை செஞ்சு கோயிலோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர நம்ம ஏதாச்சும் செய்ய போய் எங்களோட முன்னோர்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவுடைய அப்பன் கத்திட்டு இருக்கிறாரு. இதை நம்மளோட கொஞ்சம் கூட பொறுப்பற்ற நம்மளோட நம்பூதிரி மற்றும் துர்கா மற்றும் அசோக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.